வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆழமான தேடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இப்ப 7ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்துல இருக்கிற அழியாச் செல்வம் அப்படிங்கிற ஒரு பகுதியை தான் நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா அலச போறோம். ஆமா. பாடத்துக்குள்ள போயிடலாம். நிச்சயமா. இப்ப பாடத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த நூல் பத்தின அடிப்படையான குறிப்புகளை வரிசையா பார்ப்போம். இந்த அழியாச் செல்வம் நாலடியார்ல இருந்து எடுக்கப்பட்டது. இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா சமண முனிவர்கள். அதாவது ஒருத்தர் கிடையாது, பல முனிவர்களால எழுதப்பட்ட தொகுப்பு இது. ஓ, பல பேர் சேர்ந்து எழுதினது. சரி, இந்த நூல் எந்த தொகுப்புக்குள்ள வருது? இது 14 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒண்ணு. 14 கீழ்கணக்கு. இதுல எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா நாலடியார்ல மொத்தம் 400 பாடல்கள் இருக்கு. 400 பாடல்கள். ஓகே, இதோட பாவகை என்ன? இது முழுமையா வெண்பாக்களால ஆனது. 400 வெண்பாக்கள் இருக்கு. சரி, இந்த நூலுக்கு வேற ஏதாவது சிறப்பு பெயர்கள் இருக்கா? 4 அடி 400 அப்படின்னு சொல்றாங்களே. ஆமா, 4 அடி 400 அப்படிங்கறது ஒரு பெயர். அது மட்டும் இல்லாம இதுக்கு வேளாண் வேதம் அப்படிங்கிற இன்னொரு சிறப்பு பெயரும் இருக்கு. ஓஹோ, வேளாண் வேதம். இந்த நாலடியாருக்கு முப்பால் பகுப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. திருக்குறளைப் போலவே அறம், பொருள், இன்பம் அப்படின்னு 3 பகுப்புகளை இது கொண்டிருக்கு. அதாவது திருக்குறள் மாதிரியே இதுவும் பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ திருக்குறளுக்கும் நாலடியாருக்கும் ஒரு தொடர்பு சொல்றாங்களே, ஒரு சிறப்பு தொடர். கரெக்ட். 4ம் 2ம் சொல்லுக்கூர்தி அப்படிங்கிற அந்த தொடர் தான் அது. ஆமா, இந்த ஒரு வரியே திருக்குறளுக்கு இணையான பெருமை இந்த நூலுக்கு இருக்கு அப்படிங்கறத உணர்த்துது இல்லையா? இதுல 4ம் அப்படிங்கிறது நாலடியாரையும், 2ம் அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிக்குது. மிகச்சரியான விளக்கம். சரி, இப்போ நூலை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வைப்புழி கோட்பாட்டா அப்படின்னு தொடர்ந்து அந்த பாடலோட கடின சொற்களுக்கான அர்த்தங்களை நேரடியா பார்ப்போம். பார்க்கலாம். இதுல முதல்ல வர்ற சொல் வைப்புழி. இதோட பொருள் என்னன்னா, பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகே, வைப்புழினா சேமித்து வைக்கும் இடம். அடுத்த சொல் கோட்படா. கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, அதாவது திருட முடியாது அப்படின்னு அர்த்தம். திருட முடியாது. அடுத்து வாய்த்து ஈயில் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. வாய்த்தீல்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும், அதாவது மத்தவங்களுக்கு நாம கொடுத்தாலும் அப்படின்னு அர்த்தம். சரி, விச்சை அப்படிங்கிற சொல்லோட பொருள் என்ன? விச்சைனா கல்வி. இந்த பாடலோட மையமே இந்த வார்த்தை தான். ஓ, விச்சைனா கல்வி. அடுத்த சொல் வவ்வார். வவ்வார்னா கவர முடியாது, பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். கடைசியா எச்சம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. எச்சம்னா இந்த இடத்துல செல்வம் அப்படிங்கறத குறிக்குது. சரி, இப்ப சொற்பொருள் குறிப்புகளை பார்த்துட்டோம். இந்த பாடலோட நேரடி பொருள் என்னன்னு அப்படியே சுருக்கமா சொல்லுங்க. அதாவது பெற்றோர் தங்கள் குழந்தைங்களுக்கு பல செல்வங்களை சேர்த்து வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் திருட போகலாம். திருட முடியாத செல்வம் எதுன்னு பாடலோட வரிகளுக்குள்ள நேரடியா போய் பார்த்துடலாமா? சூப்பர். அந்த அழியாத செல்வம் எதுன்னு பல நூற்றாண்டுகளுக்கு முன் எழுதப்பட்ட நாலடியார் பாடல் வரிகளை நான் முதல்ல முழுமையா வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. வைப்புழிக் கோட்படா, வாய்த்தீயிற் கேடில்லை, மிக்க சிறப்பின் அரசர் சிறின் வவ்வார், எச்சம் என ஒருவன் மக்கட்க செய்வன விச்சை மற்றல்ல பிற. ரொம்ப சுருக்கமான ஆனா கூர்மையான வரிகள். வைப்புழி கோட்படா, வாய்த்தீயிற் கேடில்லை. இதோட நேரடியான அர்த்தம் என்ன? வைப்புழி அப்படின்னா பொருளை சேமித்து வைக்கும் இடம். கோட்படா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாது, அதாவது திருடப்படாது. சோ அறிவை நாம சேமித்து வைக்கும் இடத்துல பிறரால் அதை திருட முடியாது. சரி, அந்த வரியோட அடுத்த பாதி வாய்த்தீயிற் கேடில்லை அப்படின்னா? வாய்த்து ஈயில்னா தகுதியானவர்களுக்கு கொடுப்பது. அப்படி மத்தவங்களுக்கு நம்ம அறிவை கொடுத்தாலும் அது குறையாது. இதுதான் முதல் வரியோட குறிப்பு. இப்போ 2வது வரிக்கு வருவோம். மிக்க சிறப்பின் அரசர் செரின் வவ்வார். அக்காலத்துல மக்களோட நிலம், செல்வம் எல்லாத்தையும் எந்த நேரத்திலையும் கைப்பற்றக்கூடிய முழு அதிகாரம் அரசர்கள் கிட்ட தான் இருந்துச்சு. ஓ, அரசரை நினைச்சா எதை வேணாலும் பறிமுதல் செய்யலாம். ஆமா, அந்த மாதிரி உச்ச அதிகாரம் கொண்ட அரசரால கூட ஒருத்தரோட கல்வி என்னும் அறிவை பறிக்க முடியாது. அதை அழுத்தமா வலியுறுத்தத்தான் அரசரே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. வாவ், பாயிண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. இப்போ கடைசி 2 வரிகள். எச்சம் என ஒருவன் மக்கட்குச் செய்வன விச்சை மற்று அல்ல பிற. இது ரொம்ப நேரடியான குறிப்பு. எச்சம்னா ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம். விச்சைனா கல்வி. அப்போ குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய ஒரே உண்மையான செல்வம் கல்வி மட்டும்தான். மற்ற செல்வங்கள் எல்லாம் உண்மையான செல்வம் ஆகாது, அப்படிதானே? 100க்கு 100% கரெக்ட். இதுதான் நாலடியார் பாடலோட நேரடியான கருத்து.
செல்வத்துக்கும் கல்வி செல்வத்துக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசமே இதுதான். ரொம்ப தெளிவா இருக்கு. சரி, இதே கருத்தை வேற ஏதாவது பாடல் சொல்லுதா? ஆமா, தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல வர ஒரு பாடல் இதே கருத்தை பிரதிபலிக்குது. ஓ, தனிப்பாடல் திரட்டுல அந்த பாடல் எப்படி தொடங்குது? வெள்ளத்தால் அழியாது அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல் தான் அது. அந்த பாடலோட குறிப்புகளை மட்டும் சுருக்கமா பாத்துடலாம். அதாவது, கல்வியானது வெள்ளத்தால் அழியாது, நெருப்பால் வேகாது, அரசனால் கொல்ல முடியாது, கொடுத்தாலும் குறையாது, கள்ளர்களால அதாவது திருடர்களால எந்த பயமும் இல்ல அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது. நாலடியார்ல சொன்ன அதே விஷயங்கள் தான் இங்கேயும் வருது. ஆமா, உள்ள இருக்கிற இந்த கல்வி செல்வத்தை விட்டுட்டு வெளியே ஏன் பொருளை தேடி அலையறீங்க அப்படின்னு இந்த பாடல் ஒரு கேள்வியை கேக்குது. இதுல உள்ள இலக்கணம் மற்றும் சரியான விடை குறிப்புகளை கொஞ்சம் நேரடியா பார்த்துடலாம். கண்டிப்பா. முதல்ல சரியான விடை, குழந்தைகளுக்கு சேர்க்க வேண்டிய செல்வம் எது? விடை கல்வி. கல்வி. கல்வியைப் போல கேடில்லாத செல்வம் வேறில்லை. இங்க கேடில்லாத அப்படிங்கிறது சரியான விடை. ஓகே, கேடில்லாத. அடுத்து பிரித்து எழுதுக பார்க்கலாம். வாய்த்தீயின், இது எப்படி பிரிக்கிறது? வாய்த்தீயின் என்பதை வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு பிரிக்கணும். வாய்த்து கூட்டல் ஈயின். சரி. கேடில்லை, இது பிரித்து எழுதுனா? கேடு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிக்கணும். கேடு கூட்டல் இல்லை. அடுத்து சேர்த்து எழுதுக. எவன் கூட்டல் ஒருவன், இதை எப்படி சேர்க்கிறது? எவன் ஒருவன் அப்படின்னு சேர்த்து எழுதணும். எவன் ஒருவன். ரொம்பவும் தெளிவான குறிப்புகள். இப்ப நேயர்கள் தேர்வுக்கு தயாராகிற வகையில ஒரு அதிரடியான கேள்வி பதில் சுற்றுக்கு நாம போகலாமா? கண்டிப்பா போலாம். சரி, தொடங்கலாம். 1. நூல். நாலடியார். 2. ஆசிரியர். சமண முனிவர்கள். 3. எத்தொகுப்பை சார்ந்தது? 14 கீழ்கணக்கு. 4. பாடல்களின் எண்ணிக்கை? 400. 5. பாவகை. வெண்பா. 6. நூலின் வேறு பெயர் 1. நாலடி 400. 7. நூலின் வேறு பெயர் 2. வேளாண் வேதம். 8. நூலின் முப்பால் பகுப்புகள்? அறம் பொருள் இன்பம். 9. எந்நூலுக்கு இணையானது? திருக்குறள். 10. சிறப்பை குறிக்கும் தொடர்? 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 11. 4ம் என்பது? நாலடியார். 12. 2ம் என்பது? திருக்குறள். 13. வைப்புழி பொருள்? சேமித்து வைக்கும் இடம். 14. கோட்படா பொருள்? கொள்ளப்படாது. 15. வாய்த்து ஈயில் பொருள்? வாய்க்கும்படி கொடுத்தாலும். 16. விச்சை பொருள்? கல்வி. 17. வவ்வார் பொருள்? கவர முடியாது. 18. எச்சம் பொருள்? செல்வம். 19. பாடலின் முதல் வரி? வைப்பொழிக் கோட்படா. 20. அழியாச் செல்வம் எது? கல்வி. 21. கல்வி யாரால் கொல்லப்படாது? பிறரால். 22. கொடுத்தால் என்ன ஆகாது? குறைவுபடாது. 23. யாரால் கவர முடியாது? அரசரால். 24. பெற்றோர் சேர்க்க வேண்டிய செல்வம்? கல்வி. 25. எது உண்மையான செல்வம் அல்ல? மற்றவை, அதாவது பொருள். 26. துணைப்பாடலின் முதல் வரி? வெள்ளத்தால் அழியாது. 27. இப்பாடல் இடம்பெற்ற நூல்? தனிப்பாடல் திரட்டு. 28. கல்வி எதால் அழியாது? வெள்ளத்தால். 29. எதால் வேகாது? வெந்தழலால். 30. யாரால் கொல்ல முடியாது? வேந்தரால். 31. கொடுத்தால் என்ன ஆகும்? நிறைவன்றி குறையாது. 32. யாருக்கு பயமில்ல? கள்ளருக்கு. 33. காவலுக்கு எப்படிப்பட்டது? மிக எளிது. 34. எதை தேடி மக்கள் உழல்கின்றனர்? புறத்தே பொருள் தேடி. 35. குழந்தைகளுக்கான செல்வம்? கல்வி. 36. கல்வி போன்ற செல்வம்? கேடில்லாத. 37. வாய்த்தீயின் பிரித்தெழுதுக. வாய்த்து கூட்டல் ஈயின். 38. கேடில்லை பிரித்தெழுதுக. கேடு கூட்டல் இல்லை. 39. எவனொருவன் சேர்த்தெழுதுக. எவனொருவன். 40. இந்த மொத்த பாடத்தின் மையக் கருத்து? கல்வியின் சிறப்பு. ரொம்பவே சூப்பர். இந்த 40 வினா விடைகளும் நேயர்களாகிய உங்களுக்கு தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா.